ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் பர்பிள் அவரை இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இந்த அவரைக்காய் பர்பிள் கலரில் இருக்குங்க. நம்ம பொரியல் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வெளியிலிருந்து தான் விதை வாங்கி போட்டேன். ஒரு 3 செடி தான் இருக்குது. ஒரு பெரிய கேனில் அது 50 லிட்டர் கேனு, 50 லிட்டர் கேனில் ஒரு 2 செடி, இன்னொரு 50 லிட்டர் கேனில் ஒரு செடி இருக்குது. இது காய் நல்லா சூப்பராக கொடுத்துச்சுங்க. செடி இந்த வலை ஃபுல்லாக ரொம்ப தூரத்துக்கு நல்லா படர்ந்து பெரிய செடியாக வளர்ந்துருந்துச்சு. காயும் நல்லா தான் கொடுத்துச்சு. நிறைய முறை நான் இதை அறுவடை பண்ணி பொரியல் பண்ணேன். சூப்பராக இருக்குது. சாம்பாரில் போட்டால் எனக்கு அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டு பத்தலை. ஆனால் பொரியல் பண்ணால் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. பெரும்பாலும் இந்த மாதிரி வைலட் கலர், பர்பிள் கலர் இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதில் எல்லாமே இந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ரெட் கலர், ஆரஞ்சு கலர், வைலட் கலர், அப்புறம் ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பெரும்பாலும் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட சொல்கிறாங்க. இதோட பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் பிங்க்கும் இல்லாமல் ஒரு வைலட்டும் இல்லாமல் ஒரு கலருங்க. சூப்பர் கலரு. அந்த கலரில் அழகாக இருக்குது. நான் இந்த பர்பிள் அவரையும் செடி அவரையும் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். அவரையில் 2 ரகம் மட்டும்தான் வச்சுருக்கேன். செடி அவரை உங்களுக்கே தெரியும், நல்லா பட்டை பட்டையாக இருக்கும். இது நம்ம நார்மல் அவரை மாதிரியே இருக்கும், விரல் மாதிரியே இருக்கும். இதோட உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே பருப்பு பருப்பாக சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பை மட்டுமே தனியாக கலெக்ட் பண்ணி சாம்பார் வைக்கலாங்க, சூப்பராக இருக்கும். புளி சேர்த்து வைக்கணும். இந்த பருப்பில் வர ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த முறை வாங்கி நடவு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இதிலிருந்து விதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், வர ஆடிப்பட்டத்துக்கு நடுறதுக்காக. அவரைக்காய் பறிக்கிற வீடியோ ஃபுல்லாக காமிக்கலைங்க, கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். ரொம்ப வீடியோ லெங்க்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால காய் பறிக்கிறத கொஞ்சம் இடையில கட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் இந்த காய் பறிக்கிறதுனால ஃபுல் வீடியோவும் எடுத்தோன்னா ரொம்ப நேரம் ஆகிடுங்க. இந்த அவரைக்காய் இந்த வலைக்கு அந்த பக்கமும் போய் காய்ச்சிருக்கு. அதனால் அது ஒன்று ஒன்றா அப்படியே கீழே விழுந்துடாமல் கொடி அறுபட்டுறாமல் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. விதைகளும் அந்த பக்கம் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாமல் அங்கங்கே காய் விடுபட்டுருச்சு. அதெல்லாம் விதைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இருந்த அவரைக்காய் எல்லாத்தையுமே பறித்து வச்சுட்டேங்க. இது ஒரு 1.5 கிலோ அவரைக்கு மேலே வரும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்ல வெயிட் வருங்க. புளிச்சக்கீரை கொஞ்சம் இருக்குது, அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு கேனில் மட்டும்தாங்க இப்போதைக்கு இருக்குது புளிச்சக்கீரை. இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது இது மருதாணி செடிங்க. சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அதை திரும்ப தண்ணி விட்டு வளர்த்துட்டு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது திரும்ப தளைஞ்சு வரும். பாருங்கள், இருந்த பருப்பில் அவரையும் புளிச்சக்கீரையும் பறித்து வச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சுங்க. நாட்டு வெண்டைக்காயும் சிகப்பு வெண்டைக்காயும் அதை ஒரு நாள் பறிச்சிருந்தேன். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. இதில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற இந்த நாட்டு வெண்டைக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செழுமையாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இதிலிருந்து தான் அந்த வெண்டைக்காய் பறித்து வச்சேன். இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே ஒரே ஒரு நாட்டு வெண்டைக்காய் செடி, அப்புறம் ஒரு 5 சிகப்பு வெண்டை செடி போட்டிருக்கேங்க. நாட்டு வெண்டைக்காய் செடிக்கு நல்லா பெரிய கேனில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக காய் காய்க்குது. செடியும் பெரிய செடியாக படர்ந்து வளருது, சூப்பராக வளருது. இப்போ அதிலிருந்து காய் தாங்க இங்கே பறித்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த லைனில் புளிச்சக்கீரை, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி கீரை இதெல்லாம் போட்டிருக்கேன் பெரிய பெரிய க்ரோ பேக்கில். இதெல்லாம் இந்த மாதிரி இந்த நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லைங்களா வீட்டில், ஸ்டேர் கேஸு, அதுக்கும் அடியில் தான் வரும். இதில் இந்த மழை பெஞ்சுது இடையில ஒரு 2 நாள் மழை பெஞ்சுது. சீட் இருக்குது, கூலிங் சீட் இருக்குல்ல, அந்த சீட்லேருந்து விழுற தண்ணி இந்த பையில் ஒரு பக்கமாக விழுங்க. அதுதான் அந்த ஒரு மாதிரி ஒரு மார்க் மாதிரி தெரியும் பாருங்கள், பள்ளம் விழுந்திருக்கும். இப்போ இந்த க்ரோ பேக்கில் இருக்கிற இந்த வெந்தயக்கீரை ஃபுல்லாக நான் பறித்து எடுத்துக்க போகிறேன். இது இப்போ போட்டு ஒரு 25 நாளாட்டம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் முன்னாடியே கூட பறிக்கலாம். 20 நாள் ஆகிட்டாலே கூட கொஞ்சம் பறிக்கலாம். வெந்தயக்கீரை சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும், ஈஸியாகவும் வளர்ந்துடும். பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் கீரை ஒரு 20-25 நாளுக்குள்ளே பறிச்சிட்டோம் அப்படின்னா தான் அந்த தண்டு நார் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வளர விட்டுட்டோம் அப்படின்னா தண்டு முத்திக்கும், நாராக வரும். அது வாயில் அகப்படும். நம்ம சாம்பாரில் போட்டாலும் இல்லை கூட்டு மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலும் அந்த தண்டு நாராக வாயில் அகப்படும். முத்துறதுக்கு முன்னே கீரையை பறிச்சிடணும். கீரை பாருங்கள் நல்லா அடர்த்தியாக இருக்குது. முளைக்குமோ முளைக்காதோன்னு நினச்சி போட்டேங்க, சூப்பராக முளைச்சிருச்சு. இதுலேயே அந்த உள் பக்கமாக கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நட்டுருக்குங்க. அதுவுமே நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. மழை பெஞ்ச ஈரம் இருக்கிறதுனால இதில் மண் ஒட்டிக்கிட்டே வருதுங்க. அதனால தான் தட்டி தட்டி எடுத்துகிட்ருக்கேன். கீரை பாருங்கள் எவ்வளோ செழுமையாக சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இப்போ இருந்த வெந்தயக்கீரை எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். இதை கொஞ்சம் சாம்பார், கூட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு மசியலும் செய்வேன்.
மீதி இருக்கிறத ட்ரையாக நிழலில் உலர்த்தி ட்ரையாக வந்து கசூரி மேத்திக்காக எடுத்து வச்சுக்குவேன். ஒரு 6-7 கட்டு கடையில் கிடைக்கிறதில்ல, அதே அளவில் கிடைக்குங்க இது. அவ்வளோதாங்க. இப்போ இருந்த வெண்டைக்காவும் வெந்தயக்கீரை எல்லாமே பறிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.